2026 முதல் வெற்றி ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது தனக்கு தெரியும் என தருமபுரியில் பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த உறுப்பினர் கனல் ராமலிங்கம் கடந்த வாரம் உடல்நலக்குறைவால் உயிரிழந்த நிலையில் அவரது படத்திறப்பு மற்றும் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தியதோடு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறினார். அப்போது பேசிய அவர், பாமக சார்பில் நடைபெற்ற மாநாட்டை பார்த்து ஆளும் கட்சி பொறாமைப்படுவதாகவும் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் நினைத்திருந்தால் இடஒதுக்கீட்டை வழங்கியிருக்கலாம் என்று தெரிவித்த அவர், 2026 முதல் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவது அதற்குண்டான யுக்திகள் தங்களுக்கு தெரியும் என்று திமுக கட்சிதான் தங்களுக்கு முதல் எதிரி என்றும் கூறினார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் நிதி வழங்கவில்லை என மத்திய அரசு நீதிமன்றத்தில் கூறியிருப்பது சர்வாதிகார மனப்பான்மையை காட்டுவதாக அமைச்சர் மனோ தங்கராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயிலில் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக தனியார் நிறுவனங்களுக்கான வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற்றது. முகாமில் தமிழ்நாடு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மனோ தங்கராஜ், புதிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழக அரசுக்கு நிதி வழங்கவில்லை என உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு கூறியிருப்பது அரசு ஆணவ உச்சத்தை காட்டுவதாகவும், தமிழக மக்களால் ஜனநாயகபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு நிதி வழங்காமல் இருப்பது மத்திய அரசின் சர்வாதிகார மனப்பான்மையை வெளிப்படுத்தியதாக உள்ளது என்று மத்திய அரசு மீது குற்றம் சாட்டினார். ஒரு நீதிமன்றத்திலேயே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி நடக்கின்ற தமிழ்நாட்டிற்கு நாங்கள் எங்களுடைய கொள்கையை ஏற்காத காரணத்தினால் நிதி ஒதுக்கவில்லை என்று சொல்லுவது சர்வாதிகாரத்தின் உச்சத்திற்கு ஒன்றிய அரசு சென்றிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏனென்றால் நீதிமன்றத்திலே போய் சொல்லுகிறது என்பது எந்த அளவிற்கு ஆணவத்தின் உச்சாணி கொம்பில் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இதைவிட எடுத்துக்காட்டு இல்லை. திருவள்ளூர் மாவட்டம் புட்லூர் ரயில் நிலையத்தில் ரயில் முன் பாய்ந்து தந்தை மகள் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளூர் அடுத்த ஈக்காடு பகுதியில் வசிக்கும் லோகநாதன் புட்லூர் அருகே இரும்பு கடையில் வேலை செய்து வந்த நிலையில் நேற்று இரவு சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் ரயில் முன்பு தனது 6 வயது மகள் ஜஸ்வந்திகாவுடன் ரயில் முன் பாய்ந்து தற்கொலை செய்து கொண்டார். உயிரிழந்த லோகநாதன் மற்றும் மகள் ஜஸ்வந்திகா ஆகியோரின் உடலை கைப்பற்றிய ரயில்வே போலீசார் உடற்கூறு ஆய்வுக்காக திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். ஓமலூர் அருகே வீட்டில் விளையாடிக் கொண்டிருந்த குழந்தை வீட்டு தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்தது தொடர்பாக கருப்பூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே கோட்டகவுண்டம்பட்டி கிராமத்தை சேர்ந்த வேல்முருகன் பூங்கொடி தம்பதிக்கு 2 வயதில் சிந்துஷா என்ற பெண் குழந்தை உள்ளது. இந்த குழந்தை வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த போது வாசலில் இருந்த தரைமட்ட தண்ணீர் தொட்டியில் தவறி விழுந்தது. இதை அறியாமல் குழந்தையை காணவில்லை என்று பெற்றோர் ஊர் முழுக்க தேடியும் கிடைக்காத நிலையில் திறந்து கிடந்த தண்ணீர் தொட்டியை பார்த்தபோது குழந்தை தண்ணீரில் மூழ்கி இறந்து கிடப்பது தெரியவந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் ஓமலூர் அரசு மருத்துவமனைக்கு குழந்தையை கொண்டு சென்றனர். பரிசோதித்த மருத்துவர்கள் குழந்தை இறந்துவிட்டதாக கூறியதை அடுத்து கருப்பூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். குன்னூர் அருகே லாஸ் நீர்வீழ்ச்சியில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றினுள் விழுந்த காரில் இருந்து 4 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். நீலகிரி மாவட்டம் ஊட்டியை அடுத்துள்ள இத்தலார் கிராமத்தை சேர்ந்த பாலகிருஷ்ணன் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது மாமியார் மற்றும் மனைவி மகனுடன் மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூர் நோக்கி காரில் சென்றுள்ளார். அப்போது லாஸ் நீர்வீழ்ச்சி அருகே திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து சுமார் 50 அடி பள்ளத்தில் உருண்டு நீர்வீழ்ச்சியில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் அங்கு சென்ற மீட்புப் படையினர் காரில் இருந்த 4 பேரையும் பத்திரமாக மீட்டனர். முட்புதர்களும் மரங்களும் இருந்ததால் கார் கவிழ்ந்தும் கூட உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இந்த விபத்து குறித்து குன்னூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.